அன்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கப் போகிறது. தைமகள் அவதரிக்கப் போகிறாள். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்றாங்களே, தை பிறந்தா எப்படியெல்லாம் வழி பிறக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட வேண்டாமா? அதான் இந்த பதிவு. தை பிறந்தால் எப்படியெல்லாம் வழி பிறக்கும், ஏன் இந்த முதுமொழி தோன்றியது அப்படின்னு பார்க்கணும். உழவர்கள் சித்திரை மாதம் தொடங்கி இந்த தை மாதம் வரை பல்வேறு விவசாய பணிகளில் தங்களுடைய உடல் பொருள் ஆவியை அர்ப்பணித்து இந்த வேலையை செய்கிறார்கள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. இந்த உழவு பணியில எவ்வளவுதான் சிரமங்கள் வந்தாலும் உலகத்திலேயே தலையான தொழில் ஒண்ணு இருக்குதுன்னா அது உழவு தொழில் தான் அப்படின்னு வள்ளுவ பெருமகனார் சொல்றார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னு சொல்றார். அத்தகைய உழவர்கள் தங்களுடைய உழைப்பின் பயனை கண்டு கழித்து நுகர்ந்து அனுபவிக்கும் மாதம் இந்த தை மாதம். எல்லாம் தெரிஞ்சுக்கிடுங்க. உலகால நெற்றி வியர்வை நிலத்தில் விழ அவன் சேற்றில் கால் வைத்து நாமெல்லாம் சோற்றில் கை வைப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அத்தகையவர்கள் இந்த தை மாதத்தில் அறுவடை செய்து முதலில் புதிதாக விளைந்த அந்த நெல்மணியை கொண்டு அரிசி தயார் செய்து, அதே மாதிரி நிலத்தில் புதிதாக விளைந்த காய் கனிகள் கிழங்கு வகைகள் கரும்பு மஞ்சள் போன்ற புனிதமான பொருள்கள் அனைத்தையும் பகவானுக்கு படைத்து தங்கள் நன்றியை தெரிவித்துவிட்டு அதன் பின்னர் தாங்கள் அதை நுகர்ந்து பயனை அனுபவிக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். முதலில் அவைகளையெல்லாம் யாருக்கு படைக்கிறார்? சூரிய பகவானுக்கு படைக்கிறார். பூமியில சூரிய கதிர்களினுடைய பாய்ச்சல் இல்லாம எதுவுமே நடக்க போறதில்லை. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் மூலமாக உணவை தயாரித்து பலன்களை தருவதற்கு இந்த சூரிய பகவான் அவசியம். மழை பொழிவதற்கு சூரிய பகவான் அவசியம். அப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த சூரிய பகவானுக்கு படையல் இடுகிறார்கள், படையலிட்டு வணங்குகிறார்கள். ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் பொற்கோட்டு மேரு வளன் திரிதலான் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் சூரியனை போற்றி பாடுகிறார். சூரியனை போற்றுங்கள், சூரியனை போற்றுங்கள். அவன் சோழ சக்கரவர்த்தியினுடைய ஆணை சக்கரம் தினந்தோறும் மேருமலை வரை செல்வதைப் போல இவனும் தினந்தோறும் மேருமலையை வளங்கொண்டு வருவதால் சூரியனை போற்றுங்கள், சூரியனை போற்றுங்கள் என்று சோழ சக்கரவர்த்தியும் புகழ்ந்த மாதிரி கதிரவ கடவுளையும் புகழ்ந்து பேசுகிறார். ஆக இப்படியெல்லாம் படையலிட்டு நாம் கதிரவனுக்கு நன்றி தெரிவித்து உலக பெருமக்களும் மனிதகுல பெருமக்களும் நன்றியை தெரிவித்து மகிழக்கூடிய நாட்களில்தான் தை பிறந்தால் வழி பிறக்கிறது. எப்படியெல்லாம் வழி பிறக்கிறது? அறுவடைக்கு முன்னால் வயல்கள் அனைத்தும் பச்சை பசேல்னு இருக்கும். நீங்க அறுவடை முடிஞ்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் அரிஞ்சு மைதானம் மாதிரி இருக்கும். அப்போ ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்திற்கு போகக்கூடிய வழிகள் நன்றாக தெரியும். பழங்காலத்தில் தமிழகத்தில் எப்படி இருந்ததுன்னா, இந்த ஒற்றையடி பாதையின் வழியாகவும் மாட்டு வண்டி வழித்தடத்தின் மூலமாக தான் ஒரு கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அந்த வயலில் விவசாயம் நடைபெற்று கொள்ளும் பொழுது அது முற்றிலுமாக தெரியாமல் போயிட்டு இருக்கும். அங்கே உள்ள அனுமதிக்கவும் மாட்டாங்க. அறுவடை செய்து பார்த்த பிறகுதான் ஒரு கிராமத்திலிருந்து மற்றொரு கிராமத்துக்கு போறக்கூடிய வழி தெரியும். அதற்காக உருவாக்கப்பட்ட முதுமொழி தான் இது. தை பிறந்தால் வழி பிறக்கும், அறுவடை முடிஞ்ச உடனே எல்லாம் செய்யும். இது முதற் காரணம். இரண்டாவது காரணம் என்ன? தை பிறந்தால் எப்படியெல்லாம் மனிதர்களுக்கு வழி பிறக்கிறது? இந்த மார்கழி மாதம் மகாபாரத போர் நிகழ்ந்த மாதம்.
இந்த மகாபாரத போர்ல 2 பக்கங்களிலும் எண்ணிக்கையற்ற வீரர்கள் தங்களுடைய வாழ்வு இழந்தார்கள். அதன் காரணமாக எண்ணிக்கையற்ற மகளிர் கணவனை பிரிந்த நிலை ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் இந்த மார்கழி மாதத்துல திருப்பாவையும் திருவெம்பாவையும் ஓதி அந்த மாதத்தினுடைய இறைவன் வழிபாட்டின் மூலமாக இந்த நன்மையை காண விளைகிறோம். அப்போ இந்த மார்கழி மாதத்துல மகாபாரத போர் நடந்ததுனால திருமணம் சம்பந்தமான நிகழ்வுகள் எதையுமே செய்ய மாட்டாங்க. திருமணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கறது, பொண்ணு பார்க்கறது, நாள் குறிக்கிறது எல்லாம் செய்வாங்களே தவிர திருமண நிகழ்வு செய்ய மாட்டாங்க. அப்போ காதலனும் காதலியும் காத்திருப்பார்கள். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதம்மா என்று ஒவ்வொரு தேதியாக கிழித்து என்று தை மாதம் வருகிறது, நாம் திருமண கோலத்தில் திகழலாம், சந்தோஷமாக மகிழலாம் என்று காத்திருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்வை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். ஆக காதலர்களுக்கு மகிழ்வை கூட்டக்கூடிய ஒரு மாதம் தை மாதம். கழனியில் வேலை பார்த்த உழவர்கள் தங்கள் பயனை நுகர்ந்து அனுபவித்து மகிழக்கூடிய மாதம் இந்த தை மாதம். எப்படியெல்லாம் தை பிறந்தால் வழி பிறக்கிறது. உழவர் பெருமக்கள் தாங்கள் அறுவடை செய்த பொருள்களை எல்லாம் தங்கள் தேவைக்கு பயன்படுத்தி விட்டு மீதியை வியாபாரம் செய்து பொருளீட்டுவார்கள். அப்போ அவங்க வீட்டில் உள்ள பணப்பெட்டியில் பூராமே பணம் நிறைய இருக்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அதனால வீட்டில் உள்ள அனைத்து சுப செலவுகளும் செய்வார்கள். மிகவும் அதிகமாக விளைச்சல் கண்டவர்கள் அந்த பணத்தை வைத்துக்கொண்டு புதிதாக வீடுகள், மனைகள் எல்லாம் வாங்குவார்கள், வண்டி வாகனங்கள் வாங்குவார்கள். ஆக காதலர்களை மகிழ்விக்கக்கூடிய மாதம், உழவர்கள் தங்கள் பயனை அனுபவிக்கக்கூடிய மாதம், தாங்கள் சேர்த்து வைத்த பொருளை எல்லாம் வியாபாரத்தில் ஈடுபடுத்தக்கூடிய மாதம், வீடு, மனைகள், தங்கம் முதலியவையெல்லாம் வாங்கக்கூடிய மாதம் இந்த தை மாதம். இவ்வளவு சிறப்புகளும் அந்த தை மாதத்திற்கு இருக்கிறது. தை பிறந்தால் எப்படியெல்லாம் வழி பிறக்கும்னா இப்படியெல்லாம் தான் வழி பிறக்கும். முதல்ல உழவர்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம். காதலர்களுக்கு மகிழ்ச்சி, ஆனந்தம், இன்பம். பணப்புழக்கம் அதிகமாக இருப்பதால் வியாபாரிகளுக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி. இது எல்லாமே நிகழக்கூடிய மாதம் இந்த தை மாதம். அப்ப அதனாலதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். தமிழ் மாதங்கள்ல சுப செலவுகள் செய்ய வேண்டிய, சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டிய மாதங்கள் 6 மாசம்தான் இருக்குது. சித்திரை, வைகாசி. ஆனி, ஆடி அவ்வளவு நல்லதில்லை. ஆவணி நல்ல மாதம். சித்திரை, வைகாசி, ஆவணி. ஆவணி, புரட்டாசி விட்டுறணும். ஐப்பசி, கார்த்திகை செய்யணும். அப்புறம் மார்கழியை விட்டுறணும். தை மாசம் செய்யணும். சுப நிகழ்வுக்குரிய மாதம் சித்திரை, வைகாசி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை தான் மிகச்சிறந்த மாதங்கள். மற்ற மாதங்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்திருக்கிறதுனால அந்த மாதங்களை சுப நிகழ்ச்சிகளுக்கு விலக்கி விட்டுருவாங்க. இப்ப பங்குனி மாசத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்மதனை எரித்தது. ஆனி மாசம் எடுத்தீங்கன்னா இரண்யனை வதம் செய்தது. இந்த மாதிரி ஒண்ணு நிகழ்ந்துகிட்டு இருக்கு. மார்கழி மாதம் மகாபாரத போர். அதனால இந்த சுப மாதங்கள்ல சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுனால தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக தை பிறந்தால் எப்படியெல்லாம் வழி பிறக்கும்? தை பிறந்தால் மார்கழியில் காத்திருந்த மணமக்களுக்கு வழி பிறக்கும். அறுவடை காலத்தை பயனை நுகர்கின்ற உழவர்களுக்கு மகிழ்வு வரும், வாழ்வு வரும். அந்த அறுவடையின் நிமித்தமாக விளைந்த பொருள்களை எல்லாம் பணமாக்கி வீடு, மனைகள், தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்குவதற்குரிய காலம், சுப செலவுகள் செய்வதற்குரிய காலம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகளாக நடப்பதற்குரிய காலம். ஆக அனைத்துமே இந்த தை பிறந்தால் தான் நடக்க வேண்டி இருக்கிறதுனால தான் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தை பிறந்தால் அனைவருக்கும் வழிபிறக்கும் என்று வாழ்த்தி, தைமகளே வருக, தமிழகத்தை தூக்கி விடுக என்று சொல்லி தைப்பொங்கலை வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.